ஏடா அமேசான் பப்பு இன்னைக்கு நம்ம சமூகாவோட ஒரு ஒன் ஷாட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் தேங்க்யே மோஸ்ட்லி போட்டுட்ருக்கேன், அது யாருக்கு போடுறதில்ல. சரி, ஓகே ஓகே. நான் எக்ஸாம் வந்துச்சுடா. எக்ஸாம் கொஞ்சம் கேஃப் கிடைக்கும் போது நான் போடுறேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, பட் எனக்கு சேனலில் வீடியோ போடலன்னா நான் அவ்வளோதான், டிப்ரெஷனில் போயிடுவேன். எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படியே சூனி முச்ச மாதிரி. ஓகேவா? அதனால தான்டா முடிஞ்ச வரைக்கும். நாளைக்கு கூட எக்ஸாம் தான், ஆனா நான் உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி. வளவலன்னு பேசாம கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல இந்த ஸ்டோரியா சொல்லிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நேம் மென்ஷன் பண்ண முடியல, சாரிடா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன் இல்ல, இன்ட்ரோலாம் இல்ல, ஓகேவா? சொல்லு பேபி, இப்போ ஒரு மாதிரி இருக்குடா. எப்படி இருக்கு? சங்கக்கா, சொல்றி. லவ் யூ, லவ் யூ ஸோ மச் சங்கக்கா. எப்படி இருந்துடுறா? எப்படி பேபி? இப்படி லைஃப் லாங் நம்ம வீட்டில், நம்ம ரூமில், என்னோட பெட்டில் என்னோட மட்டும் டைட்டாக் பண்ணி உன் செஸ்டில் என்னோட ஹெட்டு எப்படி இருக்குதுமா? ஐ மீன் ஹெவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஓ, நான் எப்படியே தாண்டி இருக்க போகிறேன். ஓ, லைஃப் லாங் நீ கண்ணை மூடி திறந்தாலே கண்ணை முன்னாடி நான் இல்லாமல் யார் இருப்பா? அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறா, நீங்கள் டைட்டாக பண்ணிக்கிறீங்க. லவ் யூடா, லவ் யூ டி பொண்டாட்டி. மிஸ் யூ. வாய் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஐ கான்ட் கண்ட்ரோல். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை விட்டு போயிடாத, ஓகே? ஹே பேபி, ஏன் என்ன மிஸ் பண்ணுற? நான் உன் கூடவே இருக்கேனே. நீ எனக்கு நான் என்ன நினைக்காம படுத்திருக்கியா? என் கூட இல்லாமல் இருந்திருக்கியா? உன் பெட்டில் உன் கூட டெய்லியுமே இருக்கேனே, உன்கிட்ட பேசிட்டு நீ பண்ணுறதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக் பண்ணுறான். லவ் யூ ஸோ மச் பேபி. நீ எங்கேயுமே பார்த்தாவில்ல, என் கூட இரு. ஓகே, நான் எங்கேயும் போல. பாட போவியா? போவேன். போக மாட்ட சொன்னல, போயிட்டு வந்துடுவேண்டி. ஓ, நான் அப்போ நினச்சாலும் நீ என் கூட தானே இருப்ப. அப்போ என்ன பண்ணுவேன்? ஐ ஐ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கேடி, உன் கூட தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிஸ் பண்ணலாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் சுக்கிட்டு போகுது. ஏய் பொண்டாட்டி, பொண்டாட்டி எந்திரி, எந்திரி. ஏய் எந்திரி. என்ன சங்குக்கா, என்ன தூக்கமா? செம தூக்கம். சரி, நைட் என் கூட தான் இருந்த நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்து உட்காந்து கேட்குறீங்க. லூஸ் பைத்தியம், நான் இப்போ தான் வந்தேன், கான்செப்ட் முடிஞ்சுட்டு. டென்ஷன். ஃப்ளைட் ஏறி இறங்கி அந்த ஃபேன்ஸ் குரூப் எல்லாம் அவங்கக்கிட்டலாம் ஹாய் ஹலோ அவ்வாயூலாம் சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. பட் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதான் ஓடி வந்துட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. அப்போ நைட்டு என் கூட இல்லைல்ல நீ? இல்லடி, நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ட்ரெஸ் கூட மாற்றலை, ஸ்மெல்லு கூட ஒரு மாதிரி வேர்வை ஸ்மெல்லாக இருக்குது, குளிக்கணும். உன்னை பார்க்கணும் தான் அச்சு பிடிச்சி வந்தானா, சரி உன்னை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலான்னு நினச்சேன். அப்போ நீ என் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி, நான் உன் கூட தான் இருக்கேன்,
லவ் யூ பேபி. உன்னை விட்டு எங்க போற? ம் பாரு, 2 நாள் ஆச்சு அங்கேருந்து பறந்து வந்து முன்னாடி தான் நினைக்கிறேன். உன்னை தானே ஹக் பண்ணியிருக்கேன், உன்னை தானே கிஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறான். உனக்கு ஒன்று தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி சங்குக்கா கேட்குறான். நைட்டு உன்ன மாதிரிடா நீயே தான் அப்படியே ஆக்ட் பண்ணி படுத்திருந்த மாதிரியும் உன்கிட்ட நிறைய சொன்ன மாதிரியும் இருந்ததுடா. மேபி அது ட்ரீமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பட் அவ்வளோ ரியாலிட்டியா இருந்தது சங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த அளவு மேடம் என்ன ஸ்ட்ராங்கா லவ் பண்றீங்க போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்து ஹக் பண்ணிட்டு சொல்றான். ரொம்ப ஸ்ட்ராங்கா, இரும்பை விட அதை கூட கட் பண்ணிடலாம், டைமண்டை விட அதை விட உன்னை ஸ்ட்ராங்கா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சிரிச்சுக்கிட்டு ஐயோ தங்கம் அப்படின்னுட்டு உங்களை தூக்கி அவனோட ஹிப்பை சுத்தி உங்க லெக்ஸை ரேப் பண்ண மாதிரி உங்களை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறான். எங்கடா சங்குக்கா, குளிக்க தாண்டி வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எப்பயும் விட்டு போக மாட்டேன்ல? போக மாட்டேன். குளிக்கும் போது கூட ரொம்ப வாசம் மட்டும்தான்டா வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஷவர் ஆன் பண்ணியிருப்பான், சில்லுன்னு தண்ணி ஊற்றினாலும் அந்த ஸ்மெல் விட்டே போகல. என்னடா அப்படி இருக்க சங்குக்கா, இருக்கு ஆளுக்காயிட்டே போறடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பொண்டாட்டி நீ தாண்டி நல்லா புசுக்குன்னு தூக்க அப்படியே அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே ஐயோ சங்குக்கா அப்படின்ற மாதிரி ஆனா பண்ணிக்கிறீங்க. பொண்டாட்டி லவ்யோடி, என்னடா இப்படி பேசுற? லவ்யோடி, ஓகே சங்குக்கா, லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ஹக் பண்ணுறீங்க. அவங்கள நெக்கு செக்ஸ்ட்டு அப்படி இப்படின்னு அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் செம்மையாக போயிட்டுருக்கு. நீங்கள் பயங்கரமாக கற்றுட்ருக்கீங்க சங்குக்கான்னு. அவனு பேபி வெயிட் வந்துடாத, முன்னாடி கண்ட்ரோல் விட்டுறாதடி ப்ளீஸ் டாடிக்கு கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் விடலை செம்மையாக இருக்குடா, எப்படா விடாமல் இருக்கிறது, முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல சங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த மாதிரி கன்ஃபியூஷன் போகுது. தென் அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்களை பெட்டில் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணுறீங்க, நெக்டாக படுத்துருக்கீங்க, 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஒயான் வேக்கப், ஒயான் எந்திரி, ஒயான் ஹே யார் ஜங்குக்கு? அம்மா எந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகல? நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. காலேஜ் தான் தெரியுது, அது என் வாயில வராம நான் ஸ்கூலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. செம்ம கனவுமா, நீ எழுப்பி விட்டப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அடிச்சுன்னா கால் கிழிஞ்சிரும், போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ரெடி ஆகி காலேஜ் போடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போயிடுறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவங்க போயிடுறாங்க. நீங்க மிரரை போய் பார்த்துட்டு எதுவும் கனவா ஜங்குக்கா அப்படின்னுட்டு நீங்க அந்த மிரரை பார்த்து அப்படியே லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்க. உங்களை யாரோ டைட்டா பேக் ஹக் பண்றாங்க. என்னடா நீ போய் ஆகணுமா? போய் தான் ஆகணும், நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்டி. நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வந்துடுவ. வரைய என் கூட காலேஜுக்கு? காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ ரொம்ப பிஸியா இருப்ப, என்னை கண்டுக்கவே மாட்டீங்க மேடம். சங்குக்கா, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டு என்னடா பண்ண போறேன்? என் அழகா உன்னை மிஸ் பண்றேன்னா என் லைஃபையே நான் மிஸ் பண்றது கணக்கு, ஓகேவா? என் லைஃப் என்னோட சுய நினைவையே நான் மிஸ் பண்ணாலும் உன்னை மட்டும் என் மைண்ட், என்னோட ஹார்ட், என்னோட பாடி, என்னோட சின்ன துளி பிளட் கூட உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு டயலாக் நல்லா பேசுறடி. என்ன ஆர்டிஸ்டா?
ஸ்டோரி எழுதுவீங்க மேடம். லவ் யூ டி. லவ் யூ ஜங்குக்கா. ஒயான். அம்மா வரேன். இன்னும் தூங்கி எல்லாமே இருக்கணும். டைம் என்ன ஆகுது? இன்னும் பெட்லயே தான் இருக்கியா? அவனை கொல்ல போறேன்டி. அம்மா சொல்லுமா. 8:30. 9 கிளாஸ். போச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு கடன் ரெடி ஆயிட்டு நீங்க இப்பயும் போறீங்க. இதுவுமே கனவு. நீங்க அப்படியே நேரப்போ அச்சு புச்சு அப்படியே ஸ்கூட்டி எடுத்துட்டு காலேஜ் கிளம்புறீங்க. இப்போ போயிட்டே இருக்கும் போது நீங்க போய் டிராபிக்ல மாட்டிக்கிறீங்க. இன்னும் 5 minutes இருக்கு. இப்பதான் உங்களுக்கு டிராபிக்ல போடுவீங்களா? இப்பதான் இவ்வளவு பிரச்சனையும் வரும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்க அப்படியே டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ பக்கத்துல யாரும் ஹார்ன் அடிக்கிறாங்க. நீங்க திரும்பி பாக்குறீங்க. ஹாய் பியூட்டி, how are you? ஹாய் ஹாய் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா உங்கள? இல்ல அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏ ஐம் ஜங்குக், ஞாபகம் இருக்குல்ல? ஐம் ஜங்குக், நீ ஒயன் தானே? யா, நான் ஒயன் தான். நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்க பேசிருக்கீங்க, we are friends அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு எந்திரி 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 அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க. எழுந்து பாக்குறீங்க. பக்கத்துல வேற ஒரு பையன், அவன் வந்துட்டு ஞாபகம் இருக்குல்ல ஜாக் அப்படின்னு. ஹாய் ஜாக், how are you அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நான் நல்லா இருக்கேன். என்ன டைம் ஆயிடுச்சுப்பா, நீ கால் பண்ணு, போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் பேசுறேன், ஓகேவா? காலேஜ் போகணும்டா அப்படின்னு. சரி சரி போயிட்டு வா, பத்திரம், பாய் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிடுறான். அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இப்போ காலேஜ் போறீங்க. காலேஜ் போயிட்டு இப்போ வந்துட்டு உங்க கிளாஸ்ல உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயான் சொல்லு லில்லி, ஜாலியா இருக்க போல. நான் எங்கடி ஜாலியா இருக்கேன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா மச்சான் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்றா. என்னடி? நீங்க நியூ ஒரு பையன் வந்துட்டு நம்ம காலேஜ்ல சேர்ந்திருக்கான், அது நம்ம கிளாஸ். என்னடி சொல்ற? ஆமா, ரொம்ப தூரத்துல வந்திருக்கானா. நம்ம கிளாஸ்ல தான், நம்ம கூட தான், ஓகேவா? அவன் வந்துட்டு நியூ அட்மிஷன் வருவான் பாரு. உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஆபீஸ் ரூம் நின்னுனான், ஃப்ரெண்ட் கேட்டுட்டு வந்து சொன்னான், சம்மளவா இருக்கானாண்டி அப்படின்னு. ஓகே, என்னாலும் ஜங்குக்கால வராது அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்க உட்காந்துட்டு இருக்க இப்போ உங்க சார் உள்ள வராங்க. நீங்க வந்துட்டு குட் மார்னிங் சொல்றீங்க. நீங்க லாஸ்ட் பெஞ்ச் தான். உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு வருவா, பட் அவ கொஞ்சம் நல்லா அப்செட், வரமாட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அவ ஏதோ தனியா வேற ஒரு காலேஜ் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓகே இன்ஃபார்ம் வந்துச்சு. சரி நான் மட்டும்தான் இல்லி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவளும் ஓகே சொல்றா. இப்படியே போயிட்டு இருக்கு. உங்க சார் வந்துட்டு வாபா உள்ள, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க, வாவா. சார் வர சார் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. கேப் போட்டுருக்கான். நீங்க வந்துட்டு அழகா நீல இப்ப என்ன ஜங்குக் பண்ணிட்டு இருப்பா, சாங் பாடிட்டு இருப்பானா அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல மிலிட்ரி போயிடுவான், என்ன பண்ண போறேனோ அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஐம் ஜங்குக் ஃப்ரம் சவுத் கொரியா. நீங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணுங்க. நைஸ் மீட்டிங் ஆல் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் சொதப்பி சொல்றான். நீங்க டக்குன்னு ஜங்குக்குன்னே திரும்புறீங்க. அவன் கேப்பை கட்டி அவனோட பேக்ல வச்சுட்டு எல்லாத்துக்கும் பவ் பண்ணிட்டு உங்க பக்கத்துல தான் வந்து உட்காடுறான். ஏன்னா அந்த கிளாஸ்லயே அவங்க பக்கத்துல படுறது சீட் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஹாய் ஐம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஹாய் நான் லில்லி. ஓ ஹாய் ஹாய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்ல? ஐயா ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் அப்படின்னு நீங்க அப்படியே ஸ்டாக் ஆகி அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கண்ணியே தான் பார்க்குறீங்க. எங்கேயுமே மைண்ட் போகல, அந்த ஐஸ் 2 ஐஸா மட்டும்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. டோன்ட் லுக் லைக் தட், எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றான். ஓ சாரி. ஹாய்
புக்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னோடனே நீங்கள் உங்களோட கைட்ஸ் புக்ஸ் எல்லாம் தரீங்க அவன்கிட்ட. வந்துட்டு தேங்க்யூ வயான், நைஸ் மீட்டிங் யூ அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நீங்களும் நைஸ் மீட்டிங் யூ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக ஒரு மாதிரி எம்ப்ரைசிங்மெண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட் அவன் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன வந்த உன்னேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க. ஏன் நீ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறது, நீ பண்ணுற விஷயம், என் கண்ணியை பார்க்குறது, இதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை. ஐ திங்க் லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை தப்பாக நினச்சிக்காத, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை கீழே கும்மிறான். நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. உங்கள் அதான் கையை ஹோல்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, உங்கள் கை மேலே ஒரு சின்ன பிக் கொடுத்துட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு செம்ம செய்யாகுதுங்க. நீங்கள் அப்படி கீழே குமிச்சுக்கிறீங்க. அப்படியே அப்படியே டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அவன் உங்கள் கையை விடவே இல்லை. உங்ககிட்ட நிறைய பேசுகிறான், நிறைய சொல்கிறான், நிறைய கேட்குறான். நீங்களும் அதுக்கு அப்படி பூமி மாடு தலையாட்டுற மாதிரி நம்மளுக்கு உலகமே அந்த வார்த்தையிலே இருக்கிற மாதிரி சொத்து என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, உன்னை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் கும்புதாதாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் ஜங்குக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே வந்துட்டு அப்படியே அவனை ஸ்டார் ஆகி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க நிறைய சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு லஞ்ச் பிரேக், நீங்கள் வந்துட்டு வாச்சவங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகலாம் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு வரான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. என்னடா அப்படின்னு இருக்க மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் எது செக் பண்ணிட்டு உங்கள் பின்னாடி வரான். செம்ம அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே பேடு பார்க்குறாங்க. உங்களுக்கு செம்மையான இது பயடுது. எங்கே ஒரு மாதிரி நம்மக்கிட்ட இருந்தால் அவனை பிரிச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூர்னஸ் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஃபீலு. நீங்கள் அப்படியே அவனை என்ன மாஸ்க் போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க டக்குன்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. அவங்க கண்ணியே நீங்கள் அந்த ஐஸ் கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சைட் அடிக்கிறாங்க, இன்னும் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே இதோ போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மாஸ்க் எடுத்து போடுறான். மாஸ்க் எடுத்து போட்ட பிறகு அவன் கண்ணு இருக்கே, பா என்ன கண்ணுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நீ சொன்னல மாஸ்க் போட்டுட்டல்ல அப்படின்ற மாதிரி அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டே சொல்கிறான். கண்ணு செம்மையா இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே டக்குனு கீழே குமிச்சுக்கிறீங்க. ஏன்னா வெளியே சொல்லிட்டீங்க, அதனால தங்களுக்கு இது சிரிச்சுக்கிட்டே ஐயோ மாதிரிலாம் சொல்லாதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரிப்பா அப்படின்ற மாதிரி இப்போ கேன்டீன் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே லீலி இருந்துக்கிட்டு நான் லைப்ரரி போய் அந்த புக்ஸ் எடுத்து வந்துடுறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் சங்குக்கு வந்துட்டு நானும் லைப்ரரி பார்த்ததே இல்லடி, கூட்டிகிட்டு போடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஆடை பிடிச்சி சேக் பண்ணிகிட்டே நிற்கிறான். நீங்கள் வந்து க்யூட்டாக பண்ணதை பற்றி தெரிவா அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிக்கிட்டு லைப்ரரி போகிறீங்க. எப்போ லைப்ரரிக்குள்ளே நீங்கள் புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சங்குக்கு பின்னாடியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இந்த லேங்கெல்லாம் புரியல, ஓரளவு அவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு படிக்க வராது இல்லையா, தமிழ்லாம் பேசலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கினா கூட படிக்கிறது கஷ்டம். அதனால அவன் வந்துட்டு கம்மனும் உங்களே வேடி பார்த்துட்டு இருக்கான். நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். அதில் இருக்க ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் புக்ஸை தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு சுடிதார், நம்ம ட்ரெடிஷ்னல் படி ஒரு சுடிதார் இல்லை உங்கள் ட்ரெடிஷ்னல் படி எதுவாக இருந்தாலும் அது போட்டுட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு டக்குன்னு உங்களை பார்த்துட்டு ஒயான் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றான். நீங்கள் அவனை திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவன் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை காட்டுறான். நீங்கள் அவன் கண்ணையே பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு உங்களை அந்த ஷெல்ஃப்லேயே பின் பண்ணிட்டு ஒயான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன
ஐ வாண்ட் யூ கிஸ் யூ அப்படின்ற மாதிரி லோ வாய்ஸ்ல சொல்றான். உங்களுக்கு செம்ம சிரிஷியா இருக்கு அவன் பண்றது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்துட்டு சங்கோக்கா அப்படின்ற மாதிரி லோ வாய்ஸ்ல நீங்களும் சொல்றீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். சங்கா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னுட்டே இருக்கீங்க. எங்க வேணாவா அப்படின்ற மாதிரி ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போறான். எங்க சங்குக்கா தெரியாத இடத்துக்கு எங்க எடுத்துட்டு போற, உனக்கு இங்க தெரியும்ல வாணி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட லோ வாய்ஸ் இல்லை, யாருக்கும் சத்தம் கேட்காம. ஆனால் லைப்ரரியில சத்தமாக பேசக்கூடாது இல்லை, அதனால உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு லைப்ரரி, அதான் பழைய லைப்ரரி, அது கூட அட்டாச்சில் இருக்கும். அவங்க பெருசாக யாரும் போக மாட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம், பழைய ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் இருக்கும், மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வேணாம் அப்படின்றீங்க. திருப்பியும் உங்களை ஒரு வாலில் பின் பண்ணிட்டு ப்ளீஸ் ஒரு கிஸ்டி, ஐ கான்ட் கண்ட்ரோல் ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்கக்கூடாது, பட் முடியல. ப்ளீஸ் 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 லவ் யூ பேபி. நான் பாரு, இது லஸ்லாம் இல்லை, பார்த்தவொடனே எனக்கு லவ் தான், லவ் மட்டும்தான். பட் எனக்கு அந்த கிஸ் வேணும். நீ ரொம்ப அழகாக இருக்கடி அழகி, உன் மேலே லவ், அழகோ, நீ படிக்கிற இதுன்னு எதுவுமே இல்லை. உன் கண்ணு, நீ அந்த பார்த்த பார்வை இருக்கே, என்னால் முடியலை. நீ அப்படியே என்ன எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற. லவ் யூ ஓயான், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு இதே கிட்ட வரான். சங்கோக்கா லவ் யூ, பட் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் கண்ணில் என்னவோ இருக்குது, அது என்னன்னு தான் தெரியலை. நீங்கள் அந்த கண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சங்கோக்கா அப்படின்ட்டே இருக்கீங்க. ஐ கான்ட் கண்ட்ரோல் ஓயான், ஒரு கிஸ் மட்டும்தான், நான் அதுக்கு மேலே உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸும் அவன் லிப்ஸும் ஒரு ஈவனான ஒரு மூமெண்ட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் பிக்கோட நிறுத்தலை, அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரம், அது ஃபர்ஸ்ட் கிஸ்ன்றதுனால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பட் அவனோட கிஸ் உங்களை அவனுக்குள்ளே இழுத்துட்டு போகிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி அந்த கிஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தட்டிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. நீங்கள் திருப்பி கிஸ் பண்ணுறீங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே ஒயான் 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 காலேஜுக்கு டைம் ஆகுதுடி, நம்ம வெளியே போகணும்னு வேற சொல்லியிருக்கேன், நீ படுத்து தூங்கிட்டு இருக்க. ஒயான் லில்லியே வந்துட்டா, ஒயான் எந்திரி. ஸோ அப்படின்ட்டு நீங்க எழுந்து உட்காருங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க லூஸ் அப்படின்ற மாதிரி உங்க தலை மேல அடிக்கிறா. ஏண்டி அப்படின்ற மாதிரி நீங்க முறைச்சிக்கிட்டே கேக்குறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு. செம்ம கனவு போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அழுகையா வந்துச்சுடா அந்த சீன்ல, உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அழுகுறீங்க. என்ன ஆச்சு மா, அழுறாமா அப்படின்ற மாதிரி லில்லி சொல்றா. அவங்க அம்மா வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படிமா, நல்ல கனவு கெடுத்து விட்டாமா அப்படின்ற மாதிரி நீங்க அழுவுறீங்க. அவங்க அம்மா தலைக்கம்மே ஒரு அடி அடிக்கிறாங்க. பைத்தியம் ஏந்து போய் ரெடி ஆகு அப்படின்னு. அப்படின்னு சரி செம்ம ரியாலிட்டி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மூடிக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு போறா. ஓகேடா, இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி கொண்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்பயும் போல ஃப்ளோல தான் போச்சு. பட் செம்ம ஃபீல்ரா, எனக்கு செம்ம ஃபீலு. இருந்தாலும் சங்கு எனக்கு ஒரு பிரதர் மாதிரிதான், ஓகேவா? அதனால கவலை எல்லாம் படாதீங்க. பட் செம்ம ஃபீல் தான். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு கனவு கமெண்ட் பண்ணுங்க. கனவுன்னு வருது, ரொம்ப திக்கிற வேற ஃப்ளோல. சாரி ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர். எழுத பாத்துங்க. பாய்.